ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய 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 கேட்டிங்களா? நமக்குன்னு ஒரு கடவுள் ஒரு டிசைன் அப்படி கொடுத்துட்டாருன்னு கேட்டிங்களா? ஏன்னா இந்த ஹார்மோன்னால நிறைய பிரச்சனைகள் வருது. மார்பக புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர், பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணேன். அதில் எனக்கு லேசாக ஏதோ கட்டி மாதிரி இருந்துக்கா. அப்போ ஹாஸ்பிட்டலில் போனேன். அவங்க உடனே மேமோகிராம் எடுத்தாங்க. கேட்டிங்களா? அதுதான் வந்து பெண்கள் தினம்னு சொல்கிறது. லெட்டத்தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ இருப்பீங்க, இல்லை சூப்பராக இருப்பீங்க. அப்புறம் நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வரக்கூடிய நாள் வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, அதாவது பெண்கள் தினம். அன்றைக்கி தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அதனால் எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் எனது இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஓகே, அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு சமையலாக பண்ண போகிறேன். பட் இன் பிட்வீன் பெண்ணாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அண்டு பெண்ணாக இருக்கிறது எவ்வளோ இன்பம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன ஆம்பளைலாம் ஒன்றா ஓடிறாங்க, எல்லாருக்கும் சேர்த்து தங்காட்டுக்கு பயந்து ஓடிறாங்க. பெண்ணா இருக்கவங்களுக்கு தான் நல்ல வாய்ப்புகள், சமையல் பண்ண வாய்ப்பு, குழந்தைகளை பார்க்க வாய்ப்பு, ஏகப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா வந்து ஈக்குவல் பே இல்லை, ஈக்குவல் டிக்னிட்டி இல்லை, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இல்லை. ஓகே, அதை பற்றி தான். ஓகே, சும்மா எல்லாம் சொல்லிடக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்க மக்களே, நம்ம சிக்கனை பாருங்க. இது வந்து எங்கேருந்து வாங்கினீங்க? எக்ஸ்ட்ரா லார்ஜ் சிக்கன். இது வந்து லிடில் இருந்து வாங்க. அந்த பாக்கெட்டில் எப்படி வரும் கேட்டிங்களா? எப்படின்னா எங்களுக்கு இப்போ கார் கிடையாது கேட்டிங்களா. எங்கள் காரை வந்து சர்வீஸுக்கு விட்டுருக்குது. ஜம்முன்னு இருக்குது. ஜம்முன்னு இருக்குதா? தோலியெல்லாம் நமக்கு தேவை. இதயங்கள் இணைந்திட, வாழ்க்கை அமைந்திட, bestmarriagematch.com. என்ன ஈஸின்னு பாருங்க. சதக் சதக் சதக். பக்கத்துல எல்லாம் கார்டன் வேலை நடக்குது, சத்தம் ஒரே சத்தம். எவ்வளவு ஈஸின்னு பாருங்க. முடிஞ்சா அதை தூக்கி போடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெண்கள் தினம், பெண்கள் தினம், பெண்கள் முன்னேறணும் எல்லாம் வந்து நிறைய இப்போ இந்த ஒரு வாரமாக அப்படி தான் நிறைய சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது. பட் என்னை பொறுத்தவரையில் கேட்டிங்கன்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். பெண்களுக்குன்னு வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய 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 கேட்டிங்களா? அது அப்படியே ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு கடவுள் ஒரு டிசைன் அப்படி கொடுத்துட்டாருன்னு கேட்டிங்களா? ஏன்னா இந்த ஹார்மோன்னால நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படி தான் bestmarriagematch.com இணைய திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கும். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 47. இவங்க இந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க BBA முடிச்சுட்டு ட்ரேடிங் அசிஸ்டண்ட்டாக UKல ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களை பற்றியான முழு வரனை தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 20260216001 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவரை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவரை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் என்பதை நம்முடைய வாழ்த்துக்கள். அதனால தான் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய செய்து வச்சுருக்குறோம். நமக்கு நாமே அதான் நிறைய ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் நடக்குது பெண்களுக்காக வரக்கூடிய அந்த கேன்சர். நான் அன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மெசேஜே வந்து லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். ஓகே, நல்லா சாப்பிட்ணும், நல்ல வெயிட்டெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணணும், நல்ல இதாக இருக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஜென்ரலாக எல்லாருக்கும் உள்ளது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், அது ஒரு பக்கம் கண்டிப்பாக அது பண்ண வேண்டியது. இன்னொரு பக்கம் வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ். கவர்மெண்ட்டெல்லாம் நிறைய ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். என்னதுக்கான ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்? பெண்களுக்கான கேன்சருக்கான ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். மார்பக நான் காணிக்கிறேன் உங்களுக்கு. மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு, இல்லைனா வந்துச்சுதுன்னா ஏர்லியாகவே ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்திட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். மார்பக புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர், ஓகே, இந்த மாதிரிப்பட்ட கேன்சர் இதெல்லாம் வந்து எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இமெயில்ஸ் வந்துட்டு இருக்குது. எப்படின்னா, அக்கா நீங்கள் வந்து பிரஸ்ட் கேன்சர் பற்றி அவேர்னஸ், நான் எப்போவுமே இந்த மார்ச் மாதத்தில் பிரஸ்ட் கேன்சர் பற்றி அவேர்னஸ் வீடியோ நான் போடுறது உண்டு.
அக்கா நீங்கள் அவேர்னஸ் வீடியோ உங்கள் வீடியோவை பார்த்து நான் வந்து திடீர்னு நான் குளிச்சு முடிச்சது நான் சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி பார்ப்போமே ஒரு பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருப்பேன். நான் இதுலேயும் சொல்லி தரேன் எப்படி பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு. பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணேன். அதில் எனக்கு லேசாக ஏதோ கட்டி மாதிரி இருந்துக்கா. அப்போ ஹாஸ்பிட்டலில் போனேன். அவங்க உடனே மேமோகிராம் எடுத்தாங்க. உடனே வந்து அது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்னு சொல்லி உடனே அவங்க அதை ரிமூவ் பண்ணாங்க. இப்போ நல்லா இருக்கேங்கான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு ரீசெண்டாக ஒரு இமெயில் வந்துங்க. 75 வயது ஒரு அம்மா, அவங்களுடைய மகன் வந்து எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தார். வந்து 75 வயது எங்கள் அம்மா அவங்க வீடியோவை சும்மா பார்த்துட்டு இருந்தாப்புல இந்த மாதிரி ஒரு பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷனுடைய ஒரு இது வந்துச்சுது. அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கட்டி மாதிரி இருந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குது. அதை உடனே அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சு உடனே அவங்களுக்கு வந்து அது கேன்சர் க்ரோத் அதை உடனே எடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு இமெயில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மகிழ்ச்சின்னா அவங்களுக்கு கேன்சர் வந்தது மகிழ்ச்சி அப்படி இல்லை. ஒரு நம்ம என்னைக்கோ எப்போவோ சும்மா ஒரு வீடியோவில் அப்படி போடுறோம். இது எத்தனை பேருக்கு போய் பரவுதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் அதனால் வந்து கேன்சர் வந்து சீரியஸ் ஸ்டேஜுக்கு போகாமல் ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி அதை வந்து இது பண்ணுறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கோன்னு நினைக்கும்போது ஐ ஆம் ஸோ ப்ரவுட். ஓகே, அக்கா வந்து போன வீடியோக்கா அக்கா கண்ணீர் சிந்திச்சுட்டு இருந்தீங்க, மூக்கை சிந்திட்டு அழுதுட்டு இருந்தீங்க. எக்கா என்னாச்சுன்னு என்ன கேட்டாங்க நிறைய பேர். கொஞ்சம் பேர்லாம் எனக்கு பர்சனலெல்லாம் மெசேஜ் அடித்து கேட்டாங்க. நோ வே, வி ஒன்ட் ஸ்டாப் அவர் அவேர்னஸ். திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் அவேர்னஸ். ஓகே, அதாவது ஒரு சொல்லுண்டு கேட்டிங்களா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அழியதெல்லாம் பெண்ணாலே கிடையாது. எல்லாரையும் இருந்து அழியுது. இன்றைக்கி உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு, வார் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன பெண்ணாக போய் அழிக்கிறாங்க? அங்கே பேர் ட்ரம்ப்புங்கிறவர் ஆண் கேட்டிங்களா, பெண்ணு கிடையாது. அதனால் சும்மா அது வாய்க்கு வந்து அப்படிலாம் பேசக்கூடாது கேட்டிங்களா. அது அப்படி அப்படியே சொல்லி ஒரு பேரை உண்டாக்குது. அதெல்லாம் கிடையாது. அது அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னது அதுக்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. தீமை அழிகிறது, ஒரு அநியாயம் அழிகிறது, குப்பை அழிஞ்சு சாம்பலாக்குறது, கண்ணை வந்து அப்படியே அழிச்சா பத்திய மதுரைய அந்த அழிவு, அந்த அழிவோடு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரே ஏசப்பா, இந்த அண்ணாச்சியை பாருங்க. இப்ப எல்லாரும் பெண்கள்லாம் வந்து அண்ணாச்சி உங்களுக்கு தான் ஓட்டு, விஜய்க்கு கிடையாதும்பாங்க. என்னையே சொல்லிக்கிட்டு என்னையே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்ற மாட்டாவ. பிறகு எப்படின்னா பெண்ணா இருக்கிறது நம்ம சொல்லுவோம் கஷ்டம். வீட்டுக்குள்ள ஒரு கஷ்டம்னா எத்தனை பொம்பளைகள் டொமஸ்டிக் அப்யூஸ் வீட்டுக்குள்ளே இருந்து, அது கணவன் தான் பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தணும்னு இல்லை, உள்ள மாமியார் மச்சினிச்சிகள் நாத்தனார்னு சொல்லி இவங்களுக்குள்ளே இருந்து இந்த பேச்சுகளெல்லாம் கேட்டுக்கிட்டு எத்தனையோ பெண்கள் நம்ம என்னவோ உலகம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுது, என்னவோ எல்லாரும் பிஇ படிக்கிறாங்க, எம்இ படிக்கிறாங்க, எம்டெக் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். படித்த பிள்ளைகளுமே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்த இடங்களில் போய் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம இப்பவும் பார்க்க முடியுது. நம்ம வந்து என்னைக்குமே படிப்பு வேலை இது மட்டும் இல்லை நம்முடைய சொத்து, தைரியம் இதுதான் நம்முடைய சொத்து. எப்போவுமே ஒரு போல்ட்னஸ் நமக்கு வேணும். அடுத்தவங்க ஒருத்தங்க நமக்கு தீமையாக நினைக்கிறாங்க, இல்லை நம்மளுடைய சந்தோஷத்துக்கு இதாக இருக்கிறாங்க, இல்லை நம்மளை வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு உடனே சாடி விட, இந்த குடும்பமே எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த உறவை விட்டு நான் வர சொல்லலை. அங்கே போல்டாக இருந்து, நேக்காக இருந்து, போல்டாக இருந்து அதே இடத்துல இருந்து நம்ம தீமைகளுக்கு எதிராக நம்ம வந்து சண்டை போடணும். சண்டைன்னா அந்த மாதிரி சண்டையை சொல்ல ஆதுரியமாக நடந்து சாதிக்கணும். அதுதான் பெண்களுடைய இது. கல்யாணம் முடிச்சு கொடுக்க வீட்டில் பிரச்சனை இருக்காதுன்னு இருக்கீங்களா, அங்கே ஒருத்தவங்க ஒன்று பேசுவாங்க, ஒருத்தவங்க ஒன்று பேசுவாங்க. நின்று அடிக்கணும் கேட்டிங்களா, நின்று அடிக்கணும். சும்மா அதை விட்டு ஓடி வரக்கூடாது. அதுக்காக இவ்வளோ படிச்சிருக்கோம், அதுக்காக இவ்வளோ சம்பாதிக்கும், அங்கே நின்று அடிக்கணும். அதுக்கப்புறம் தானாக ஆளுகளுக்கு நம்மளை பிடிக்கும் கேட்டிங்களா. அவங்களுக்கு பிடிக்கோ இல்லையோ வாயை பற்றிக்கிடுவாங்க நம்மளை கண்டா கேட்டிங்களா. அதுதான் நான் சொல்ல வருகிறது. இங்கே பாருங்க, பெரிய 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 துண்டுகளாக போட்டாச்சு. முதல் லேசாக அடிக்கணும், அப்புறம் கொஞ்சம் பெரிய கம்பு எடுத்து அடிக்கணும், அப்புறம் கடப்பாறை தூக்கணும், சாதுரியமா செய்யணும். அதுதான் அகிம்சை வழியிலேயே சாதிச்சாலும் எல்லாத்தையும். பயங்கர சந்தோஷமா குடிக்கும். உனக்கு கடன்னு எப்படி வந்துருச்சு பாருங்க. சின்னதாக இருந்தது டக்குன்னு வந்துருச்சு பாரு. அதுதான் சிக்கன்லாம் இப்போ வந்து வெட்டியாச்சுது. இனி அதை மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணதுக்கு முன்னால் நம்ம பேசிகிட்டு இருந்த
பிரஸ்ட் கேன்சருக்கு எப்படி என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இருந்தாலும் ஞாபகம் போட்டுக்கிறேன், எப்போவுமே வந்து நம்ம வந்து பிரஸ்ட் அவேராக இருக்கணும் பெண்கள். இதெல்லாம் எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் முளையிலே கிளியரேன்னு சொல்லுவாங்கள்ல, பிரஸ்ட் அவேர். நம்மளுடைய பிரஸ்ட்டோட சைஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பிரஸ்ட்டோட இன்னொரு பிரஸ்ட் எப்போவுமே ஒரு கொஞ்சமாக சின்னதாக இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், பட் இருந்தாலும் அந்த சைஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஒரு கனமாக இருக்குதா. யூஸ்வலி இந்த பீரியட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்வலாக ஒரு பிரஸ்ட் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பீரியட் டைமில் அந்த 2 வீக்ஸ் வந்து 1 or 2 வீக்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் இறங்கக்கூடாது. அப்படி இறங்கியாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த நாடியூல்ஸ்லாம் ஏதாவது தட்டப்படும், நீங்கள் அதை உடனே டியூமர்னு நினச்சிருவீங்க. ஸோ பட் அந்த டைம் இல்லாத மற்ற டைமில் தான் அந்த பிரஸ்ட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷனுங்கிறத பண்ணணும். ஓகே, அதனால் நமக்கு பார்த்தோன்னே நம்முடைய பிரஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இது தெரியணும்னா பிள்ளைங்க வளரும் போதே அந்த பிரஸ்ட்டை பார்த்து வளரணும். ஓகே, ஒரு 20 வயசு 18 வயசு அது 18 வயசு கூட அதுக்கு முன்னாலே வந்து உங்களுக்கு வந்து பிரஸ்ட்டு வந்து வளர ஆரம்பிக்கும் போதே பிள்ளைகளுக்கு வந்து அது தெரியணும். என்னுடைய பிரஸ்ட் சைஸ் இப்படி இருக்குது, இது என்ன இப்படி கொஞ்சமாக பெருசாக இருக்குது, என்னென்ன இது நாளுக்கு நாளாக ஒரு சைடு கொஞ்சம் பெருசாகிட்டு போகுது, அந்த மாதிரிலாம் ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அது வந்து அதுதான் வந்து நம்ம பார்த்து இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நிப்பிள்லாம் எப்படி இருக்குது, 2 சைடு நிப்பிளும் வந்து கரெக்டாக இருக்குதா. சில நேரங்களில் ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம் என்னது, நிப்பிள் வந்து உள்வாங்கும் பிரஸ்ட் கேன்சர் வர்றவங்களுக்கு. ஸோ உள்வாங்கிறது தெரிஞ்சுன்னா ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு அது பிரஸ்ட் கேன்சராகவே இல்லாமல் இருக்கலாம், கேன்சராகவே இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து கையை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு, இல்லைன்னா எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு கையை அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பிரஸ்ட் சைடில் எல்லாம் நல்லா வந்து அமுக்கி நல்லா அப்படி பார்க்குறது. உள்ள ஏதாவது சின்ன நாடுல்ஸ், ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டல ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லாமல் ஏதாவது சின்ன டியூமர் மாதிரி, அதாவது டியூமருக்கு கட்டி ஏதாவது தென்படுதான்னு நம்ம பார்க்குறது. அது ரொம்ப ஆங்ஸைட்டியோட ஐயோ எனக்கு கட்டியிருக்கு அப்படின்னு இல்லை, ரிலாக்ஸாக பாருங்கள். அது இருந்தால் வந்து நம்ம அதுக்கான ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு போகிறது, அவ்வளோதான். இது பிரஸ்ட்டை சுற்றி அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பிட்ஸ் இங்கேயும் இது பண்ணுறது. இந்த மாதிரி 2 பிரஸ்ட்டையும் இந்த மாதிரி பண்ண ஒரு 5 மினிட்ஸ் ஆக போகுது. வேறு என்ன அது இதில் இருக்க போகுது. ஸோ அது நம்ம சுற்றி இப்படி ஒரு தடவையும் நம்ம பண்ணும்போதே நமக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குது நம்ம பிரஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து டெய்லி பண்ணணுமான்னு கேட்டால் இது டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நமக்கு இது எனக்கு சரியில்லாமல் படுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே ஒரு டாக்டர் நம்ம போய் கொண்டு காணிக்கலாம். ஓகே, அவங்க மேமோகிராம் பண்ணுவாங்க, இல்லை பயாப்சி எடுப்பாங்க, என்னென்னாலும் பண்ணுவாங்க. பண்ணி அது வந்து முளையிலே இருக்கும்போது நம்ம கிள்ளி போட்டுடலாம். ஏன்னா கேன்சருங்கிறதுக்கு வந்து கேன்சர் தேர் இஸ் நோ ஆன்சர்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலம். இப்போ அப்படி இல்லை. அது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக அதை க்யூர் பண்ணிடலாம். பிரஸ்ட் கேன்சருக்குலாம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் அக்காலும் வந்து எண்ட் ஆஃப் மார்ச் வந்து எனக்கு இது இல்லாமல் நம்ம பிரஸ்ட் கேன்சர் நம்மளாக செல்ஃப் இல்லாமல் இப்போ வந்து ஸ்க்ரீனிங் நம்மளே ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து ஸ்க்ரீனிங் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா நாடுகள்லையுமே இது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து 50 வயசு ஆனவுடனே வந்து அவங்க வந்து மேமோகிராம் பண்ணுவாங்க நம்ம பிரஸ்ட்டை மேமோகிராம் பண்ணி நம்ம பார்ப்பாங்க. ஸோ அது எனக்கு வந்து எண்ட் ஆஃப் மார்ச் எண்டில் வந்து எனக்கு வந்திருக்கு. நான் போகும்போது அது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்லாம் நம்ம அவைல் பண்ணிக்கணும். அதெல்லாம் இருக்கிறத போய் நம்ம உபயோகிச்சுக்கணும். அதே மாதிரி தான் சர்வைக்கல் கேன்சருக்கு வந்து இந்த பாப்ஸ்மியர்னு ஒன்று எடுப்பாங்க. அது வந்து நம்மளுடைய வெஜைனாக்குள்ளே ஒரு ஸ்வாப் எடுத்து நம்ம பாப்ஸ்மியர் ஸ்வாப் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வயசு வரும்போது நமக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த நாடுகளில் தானே கூடுவாங்க, நம்ம நாடுகளில் தானே உங்களை வீட்டில் லெட்டர் போட்டு கூப்பிடாட்டாலும் எல்லா பிஹெச்சி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இது அவைலபிளாக இருக்கும். காசு ஒன்றும் நம்ம கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் போய் வந்து பெண்கள் செய்துக்கணும். இதுக்கெல்லாம் வந்து சோம்பேறித்தனம்னு நான் சொல்ல வரல, ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பெண்களுமே நம்ம எத்தனிக் உமன் வந்து எத்தனையோ பேர் இந்த மாதிரி டெஸ்டெல்லாம் செய்கிறதுக்கு முன் வர்றது இல்லை. தமிழ் மக்கள் நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர் இதை வந்து ஒரு ஆபாசமாகவும் இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுங்க, இதெல்லாம் வந்து ஐயோ இதெல்லாம் எனக்கு கூச்சமாக இருக்குது, ஐயோ நான் எப்படி என் கணவர்கிட்ட சொல்லி என்ன கூட்டிகிட்டு போகிறது, இது உங்கள் பாடி கேட்டிங்களா, இதுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது. அதனால் யாருமே இதுக்கு கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மெனபாஸ் காலத்தில் நம்முடைய வைட்டமின்ஸ்லாம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கால்சியம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கால்சியம் கம்மியாகிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா எலும்புகள்லாம் வந்து ஒரு சின்ன அடிபட்டாலே பலமாக இருக்கக்கூடிய எலும்பு முறியறதுக்கான, மற்றவங்களுக்கு முறியாது நல்லா இருக்கிறவங்களுக்கு, பட் நமக்கு வந்து முறியறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் வந்து நான் இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். இது ஒரு பெண்கள் தினத்தினால நான் சொல்கிறேன், பெண்கள் தினத்தினால இதெல்லாம் நான் பார்த்துக்கிறது ஜென்ரல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நமக்குன்னே உரிய ஹெல்த் கேட்டிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த ஒரு செய்தியோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை சிக்கன் இஸ் கெட்டிங் மேரினேட்டட். மஞ்சப்பொடியை போட்டு இதில் வந்து ஃபுல்லாக நம்ம இனி வந்து தந்தூரி மசாலா, ஓகே, கடையில் வாங்கினது தான். எலுமிச்சாப்பழம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும்னா போடலாம், நான் இன்னைக்கு போடலை. சுள்ளுன்னு நச்சுன்னு இருக்கிற மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். அதனால கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறம் உப்பு. ஓகே, எங்கள் வீட்டில் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே பயங்கரமாக சூப்பராக நடந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நான் ஒருத்தி தான் உமன்னு கேட்டிங்களா இது எல்லாம். அதனால் பாருங்க எல்லோரும் எட்டே செய்து சமையல் போட்டு செய்ய வச்சுட்டான். என்ன செய்யுதுக்கு ஐயா அங்கே ஒருத்தன் வந்துட்டான். வந்துட்டானா இங்கே பாருங்க, இதுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு சாலடு கேட்டிங்களா. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ரஷ்யன் ஏக்கா அந்த நேரத்துலேருந்தே ஒரே இதாக கொஞ்சம் வாய அடங்குங்கன்னு சொல்லு கேக்கு. பட் ரெட் ஆனியன், திராட்சை, அதில் வெங்காயம், ஏக்கா என்னதுக்கா கேட்காங்க. பாதி வெட்டினா நல்லாயிருக்கும். இதான் அண்ணாச்சி முதல்ல வந்து கண்ணகி கோவில்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது அப்பவுமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் இருந்தாலும் தொடர்ச்சி அது வேறு காரியங்களை பற்றி பேசினதுனால இப்போ நான் சொல்கிறேன். எப்படி ஒரு பெண்கள் வந்து அந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே ஒரு பெண் எப்படி இன்னொரு பெண்களை வந்து மகிமைப்படுத்தினாங்க, எப்படி அவங்கள வந்து வாழ்த்துனாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து உதவி செஞ்சாங்க, எப்படி அவங்கள வந்து அவங்க ஒரு தப்பை வந்து தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது அவங்கள எப்படி வரவேற்றாங்கங்கிறதுக்கு மிக முக்கிய சாட்சியே நம்முடைய சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் கதை கேட்காதவங்க தெரியாதவங்க இருக்க முடியாது. என்னாச்சுது, கோவலன் வந்து கண்ணகியுடைய கால் சிலம்பை கொண்டு விற்கிறார். அவங்களுக்கு வறுமை தாங்க முடியாமல் விற்கிறார். ஆனால் பாண்டிய நாட்டு மன்னன் என்ன நினச்சிட்டாரு, அப்போ அந்த டைமில் பாண்டிய நாட்டு மன்னனுடைய மனைவியினுடைய கால் சிலம்பும் காணாமல் போயிடுது. அப்போ இவங்க வந்து இதை விற்கும்போது இவன் நினச்சிட்றான்னா அந்த மன்னன், இவர் வந்து ராணியினுடைய கால் சிலம்பை திருடி தான் கொண்டு விற்க வந்திருக்கிறாருன்னு நினச்சி அவர் என்ன பண்ணிடுறாரு, கொலை செய்துடுறாரு. அவரை வந்து கொன்னுடுறாரு. எந்த விசாரணையுமே இல்லாமல் கொன்னுடுறாரு. அப்போ வந்து கண்ணகி வந்து என்ன பண்ணுறாங்க, மதுரையே அது ஒரு எவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ் இல்லையா. ஒரு காரியத்தை விசாரணை செய்யாமல் வந்து அவங்க வந்து பண்ணுறது எவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ். அதனால் அது வந்து உண்மை இல்லை. அவர் வந்து என்னுடைய கால் சிலம்பை தான் வந்து அவர் கொண்டு விற்றுருக்கிறாருன்னு கண்ணகி வந்து அதை ப்ரூவ் பண்ணோன்னா என்ன ஆச்சுது, மதுரையே அவங்க தீக்கிரையிட்டுட்டு எங்கே போகிறாங்க, கிளம்புறாங்க. அப்படியே கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்கன்னா சேர நாட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் திருவனந்தபுரத்தில் யாரும் இதுவரை பார்க்காதவங்க பாருங்கள், மணக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் என்ட்ரு ஆகுறாங்க சேர நாட்டுக்குள்ளே. என்ட்ரு ஆனதும் அங்கே அவ்வளவு பெண்கள் இவங்களை பார்த்துட்டு இது என்னடா இந்த நாட்டு பெண் என்ன சேர நாட்டுக்குள்ளே வருது, என்னாச்சுது இவங்களுக்குன்னு சொல்லி பெண்களெல்லாம் அவங்களுடைய கதையை கேட்குறாங்க. என்னம்மா இப்படி வந்து நிற்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் கணவனுக்கு எதிராக இவ்வளவு ஒரு பெரிய தீமை நடந்திருக்குது, இதை வந்து நான் வந்து தட்டி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால் மதுரையே நான் வந்து தீக்கிரை ஆக்கிட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த பெண்கள்கிட்ட. உடனே இந்த பெண்கள்லாம் வந்து இருந்துட்டு சொல்லியிருக்கலாம், கண்டிப்பாக பிராணப்படி அதில் கொஞ்சம் பெண்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இவளுக்கு வேறு வேலை இல்லை, இவ என்ன பாவங்கள்லாம் செஞ்சாலோ, இவளுக்கு வேறு ஏதாவது கள்ள உறவுகள் இருந்திருக்கும், அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறா, இவளுடைய தப்பை மறைக்கிறதுக்காண்டி தான் அப்படி வந்திருக்கிறா, இவ என்னெல்லாம் செஞ்சாலோன்னு ஒரு சாரார் சொல்லியிருப்பாங்க. ஆனால் முக்காவாசி பெண்கள் என்ன சொன்னாங்க, இல்லை நீ ஒரு தவறை தட்டி கேட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணகியை எப்படி சேரநாட்டுக்குள்ளே வரவேற்றாங்களாம், பொங்கல் வச்சு அவங்கள வரவேற்றாங்களாம். அதனால தான் இப்போவும் வந்து ஐ திங்க் எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி இல்லைன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக் இந்த நாட்களில் வந்து மணக்காடு அந்த இடத்துல வந்து பொங்கல் 10 நாளும் பொங்கல் விட்டு இந்த கண்ணகியினுடைய அந்த இதை வந்து கொண்டாடுவாங்க. 10 நாள் திருவிழா. ஓகே, அதில் வந்து தோற்றம்பாடல்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க. அது வந்து 10 நாளும் அந்த சிலப்பதிகாரத்தினுடைய இது தான் வந்து பாடுவாங்க. ஓகே, 10 நாள் அந்த பகவதி அம்மன் கோயிலில் வந்து பெரிய திருவிழா நடக்கும். இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்குது. காரணம் வந்து பெண்ணை வந்து
ஒரு தப்புக்கு எடுத்துச்சு கேட்டுட்டு வந்த ஒரு பெண்ணை வந்து இன்னொரு பெண் வந்து வாழ்த்துறாங்க. அப்போ நீங்கள் செஞ்சது, நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க பாருங்கள், யூ ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி ஒன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அது வந்து அது இதிகாசத்தில் அந்த காலத்தில் இருக்குதுங்க, அது இருக்குது. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து மாடர்ன் தாட்ஸ்லாம் அப்பவுமே இருக்குது, எல்லாமே வந்து யாரும் பின்பற்றுறது இல்லை, அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் வந்து பெண்களை வந்து முட்டு கொடுக்கக்கூடாது. என்ன அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் அதை போய் போற்றணும், இது பண்ணணும். அவங்களுக்கு வந்து இன்னமும் அது நல்லது செய்கிறதுக்கு அவங்கள தூண்டணும், ஊக்குவிக்கணும். கேட்டிங்களா? அதுதான் வந்து பெண்கள் தினம்னு சொல்கிறது. பாருங்க கலர்ஃபுல், பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இன்னும் ஒரு கலரையும் நான் அதில் போடுவேன், ஆப்பிள். ஸோ இந்த வருஷம் விமென்ஸ் டே அண்ட் மதர்ஸ் டே செலிப்ரேஷனை வந்து நான் சூப்பரான ஒரு ரெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு உமன்ஸ் குரூப்போட நான் வந்து இந்த வருஷம் நான் கொண்டாட போகிறேன். அது வந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரெட்டிங்கில் வச்சு நடக்குது. இது ரெட்டிங்கிறது நம்ம லண்டனுக்கு ஜஸ்ட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான். இதில் என்னடான்னா அவங்க சூப்பராக ஹெல்த் செக்கப், உமனுக்குள்ள ஹெல்த் செக்கப்லாம் அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ NHSலேருந்து வருவாங்க. இந்த குழுவோடைய பேர் ஆர்வென், ஓகே, RWIN, ஆர்வென் குழு. ஸோ அங்கே போய் என்னை வந்து அங்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம போய் நான் அதனுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த குழுவை நீங்கள் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த உமன் குழு எப்படின்னா ஃபெல்லோ உமனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. வேலை இல்லாதவங்களுக்கு எனக்கு வேலை வேணும் அப்படின்னா ஓகே எங்கே வேக்கன்சி இருக்குது, இங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள சைன் போஸ்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒருத்தங்களுக்கு டொமஸ்டிக் அப்யூஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும், ஸோ அவங்கள வெளியில் கொண்டு வந்து அதுலேருந்து அவங்கள எப்படி மீட்கிறது, இந்த மாதிரிப்பட்ட நல்ல செயல்கள் பெண்களே பெண்களுக்காக செஞ்சுட்டு வராங்க. ஸோ அது நம்ம அங்கே போகும்போது இது பண்ணுறோம், நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ வந்து ஆர்வென் குரூப் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூப்பரான ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் என்னையும் வந்து கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரெட்டிங்கில் இருக்க மக்களே வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் வரலாம். we will see you there, okay? அடிப்படி நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சேலடுக்கு கொஞ்சம் இந்த எலுமிச்சம்பழத்தில் லேசாக புளிஞ்சு விட்டுக்கணும், கேட்டிங்களா? அடிப்பொலியாக இருக்குது இன்றைக்கி. சிக்கன் அண்ட் சேலட் இஸ் ஸோ குட்யா. கொஞ்சம் உப்பு, அடிப்பொலி சிக்கன் அண்டு சேலட் அடிப்பொலியாக இருக்கும். இது இவ்வளோ சிக்கனை நான் திங்க போகிறதில்ல. இதில் கொஞ்சம் சேலடை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் மயோனைஸை வச்சு அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஏன் மக்களே நாளைக்கெல்லாம் ஸ்லிம் ஆயிடுவீங்க, கேட்டிங்களா? ஒரே நாளில் நீங்கள் ஸ்லிம் ஆயிடுவீங்க. There you go. Happy International Women's Day. சாலடு வந்து சும்மா அந்த மாதிரி இருக்குது. அண்ட் சிக்கன் அடிப்பொலி. ஓ பயங்கர டேஸ்ட்டு. அந்த மாதிரி பெண்கள் தினத்துக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைலாம் மாற்றிட்டேன். பெண்கள் தினத்துக்கு ஹேர் ஸ்டைலை மாற்றிருக்காரு பாருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் வந்து நம்ம எங்கே போனாலும் நம்ம ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கணும். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தும் நம்முடைய இமோஷன் தான், நம்மளுடைய வீக்னஸும் நம்மளுடைய இமோஷன் தான். நம்மளுடைய இமோஷனை வச்சு ஒருத்தங்க வந்து நம்மளை தாக்குற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. எந்த இடத்துல வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம உணர்கிறோமோ அது வந்து பாதுகாப்புன்னு நான் சொல்கிறது வந்து நம்மளை திருட வர்றாங்க, கழுத்தை பிடிக்க வர்றாங்க அப்படி மட்டும் இல்லை. சில நேரங்களில் சில பேர் கூட நம்ம பழகும்போது அந்த பழக்கம் வந்து நமக்கு ஒரு சொல்லுக்கு மேலாக போகும். அது வந்து ஒரு ஓகே திஸ் இஸ் நாட் நீடட் நவுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த பழக்கத்தை முறிக்கணும். ஐயோ இவங்ககிட்ட நான் பழகிட்டேனே, இதனால் என்னை தொடர்ந்து நான் இதை செய்து தான் ஆகணும், அதனால் அந்த தப்பில் நான் இருந்து தான் ஆகணும். நம்ம எந்த கில்ட்டி கான்ஷியஸும் நம்ம பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சில நான் இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உறவை சொல்கிறேன். சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களை என்ன தப்பு சொல்லலை, பெண்களையும் இதில் தப்பு சொல்லலை. சில நேரம் பெண்கள் வந்து சில ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கிறீங்க நீங்கள். அது வந்து கல்யாணத்துக்கு முன்னே உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சில நேரம் கல்யாணமான பெண்கள் கூட கொஞ்ச நாள் ஆகும்போது வீட்டில் தனியாக இருக்கலாம். இல்லைனா வந்து எந்த ஒரு இது இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் வந்து உடனே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அதிலேருந்து முறிக்கணும். இதில் தான் வந்து பெண்கள் வந்து சில நேரம் நம்ம தப்பு பண்ணிடுறோம். நம்ம இமோஷனுக்கு
இமோஷனுக்கு அங்கே இடம் கொடுத்துடணும். நம்ம வந்து அந்த இமோஷனில் வந்து முறியடிச்சிட்டு வரணும். ஆஹா ஓஹோன்னு அழுகுறதுலேயும் நெஞ்சை பிடித்து, அதுக்கு பிறகு தப்பு நடந்த பிறகு நெஞ்சத்தை தட்டி கிடந்து அழுகிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த டைமில் நம்ம அந்த ஒரு இதை எடுத்து நம்ம வந்து அதிலேருந்து அந்த தப்பை செய்யாமல் அதிலேருந்து வெளியே வரணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே நான் பாட்ஸ் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் காலையிலே போனேன் எனக்கு அங்கே. ஸோ நான் ஒரு 7 o'clock அந்த வழியோடி காலையில் அதிகாலையில் ஒரு 6:45 7 o'clock அந்த வழியோடி போயிட்டுருக்கிறேன். ஒரு பிள்ளை ஒரு 17-18 வயசு பிள்ளை, இங்கிலீஷ் பொண்ணு, ப்ராப்பர் இங்கிலீஷ் வெள்ளக்கார பொண்ணு. ஓடி வருது, ஓடி வந்து ஹலோ கேன் யூ ஹெல்ப் மீ, வயிற்ற பிடிச்சிட்டு ஓடி வருது. நான் ஐயோ ஓகே அது சொல்லுது. எனக்கு வந்து இங்கே சொன்னாங்க, தமிழில் சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க பக்கத்தில் ஏதோ ஒரு செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக் இருக்குது, அங்கே வந்து போகணும், எனக்கு இங்கே ஏதோ பக்கத்தில் இருக்குதாங்க, உங்களுக்கு தெரியுமா எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு. அதில் அது கேட்டுச்சு, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா அந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுச்சுது. ஆமாம் நான் ஒர்க் பண்ணுறேன், நாங்கள் நர்ஸாக இருக்கிறேன், உனக்கு என்னம்மா பண்ணணும்னா ஐயோ ஓகேனா இங்கே வந்து நான் கூட்டிகிட்டு போக, உனக்கு டாக்டரை பார்க்க சொல்லுவா, உடனே என்னாச்சு உனக்கு, ஏன்னா அவ்வளோ பரிதவிச்சிட்டு வருது. அப்போ நான் சொன்னோன்னே இல்லை எனக்கு உடனடியாக இப்போ ஒரு செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக்கு போகணும் அப்படின்னா. அப்போ அதுன்ட்டு அது படப்படான்னு வருது, வயர்க்குது அதுக்கு. அப்போ ஓகே இன்னொன்று வா வந்து தண்ணியாவது குடி, நீ ரொம்ப இதாக இருக்கிற அப்படின்னு கேட்டப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அது ஒன்று சொல்லுது, நான் வந்து லாஸ்ட் நைட் ஒரு கிளப்புக்கு போயிருந்தேன், ஐ ஹேட் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், நான் செக்ஸ் வச்சுக்கிட்டேன், எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் எனக்கு உடனே வந்து அதை வந்து கருவை ஆகிறதுக்கு முன்னால் அந்த கருவை கலைக்கிறதுக்குள்ளே அந்த டேப்லெட் எனக்கு வேணும், அது செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இங்கே ஏதோ பக்கத்தில் செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் வரேன், எனக்கு வந்து காணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சொல்லிட்டு அது பெருமையாக சொல்லலை, அது ஒரு பெரிய இதாக சொல்லலை, அது வந்து ஓ ஷிட் ஐ டிட் அ பிக் பிளண்டர் அப்படி தான் சொல்லிச்சு. ஐ டிட் அ பிக் மிஸ்டேக், ஐ டிட் அ பிக் பிளண்டர், இந்த மாதிரி எனக்கு ஆகிப்போச்சுது அப்படின்னு. அது அந்த ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு அதுக்காக அது வந்து வருந்தது அந்த பிள்ளை. அது 2 பேரும் சேர்ந்து தேடி எடுத்து செக்ஷுவல் ஹெல்த் கிளினிக்கை கண்டுபிடிச்சி நான் அந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டேன். இந்த விஷயம் எனக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு என்னத்தை உணர்த்துச்சுன்னா, எப்போவுமே வந்து ஒரு தப்பை செய்த பிறகு ஐயோ இந்த தப்பை நான் செய்திருக்காமல் இருக்கலாமே, இது வந்து ஐயோன்னு நம்ம வந்து வருத்தப்படுறோம். செய்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் அதை நினச்சி பார்க்கணும், வாட் இஸ் திஸ். இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு பையனும் ஒரு பெண்ணும் சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு நான் பெண்களை குறை சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. அதனால் வரக்கூடிய ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அது வந்து என்றைக்குமே அந்த பெண் மேலே தான். அது வந்து நீங்கள் எந்த விதமான நாட்டில் இருக்கலாம் பாருங்கள், இந்த நாட்டில் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா, இந்த நாட்டில் அந்த பெண்ணு பயப்படுது, ஐயோ இதில் குழந்தை உருவாயிருச்சுன்னா இந்த பிள்ளை 18 வயசில் இந்த குழந்தைக்கு தாயாக நான் ஆயிடுவேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது. இந்த பதட்டமும் பயமும் அந்த செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னால் இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அது வந்து அந்த இமோஷ்னலி ஷீ allowed someone, ஏன்னா now this happened. அதனால் எப்போவுமே நான் சொல்கிறது இதுதான், பி ஆன் யுவர் காட். ஏன்னா அது நம்மளே ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம உருவாக்கிக்கணும். அது ஜாலியாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம் லைஃப்பில். ஏன்னா வந்து சின்ன தவறுகளை நம்ம வந்து அனுமதித்து அது கடைசியில் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடாது. அதாவது தவறுகளும் அங்கங்கே அந்தந்த ரிலேஷன்ஷிப் அங்கங்கே கட் பண்ணிட்டு போயிருந்தால் வாழ்க்கையை ஜாலியாக வாழலாம். நல்ல படிப்பு இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, நல்லா இருக்கலாம். என்ன ஓகே, that's my message for Women's Day. Wherever you are, whatever you are doing, enjoy your day. Happy Independence Day இல்லை Women's Day. இன்னும் நிறைய நமக்கு இண்டிபெண்ட் கிடைக்க வேண்டியது இருக்குது, அதற்காக தொடர்ந்து போராடுவோம். ஓகே, இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then bye.